ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 7வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ஸ்ருதி ஸ்மிருதிப்யாம் விஹிதாவ்ரதாதயः ஸ்ருதி ஸ்மிருதிப்யாம் விஹிதாவ்ரதாதயः புனந்தி பாபம் ந லுனந்தி வாசனாம். புனந்தி பாபம் ந லுனந்தி வாசனாம். அனந்த சேவாது நிக்ருந்ததி த்வயீம். அனந்த சேவாது நிக்ருந்ததி த்வயீம். இதி பிரபோத்வத் புருஷா பபாஷிரே. இதி பிரபோத்வத் புருஷா பபாஷிரே. ஸ்ருதி ஸ்மிருதிப்யாம் விஹிதாவ்ரதாதயः புனந்தி பாபம் ந லுனந்தி வாசனாம். ஸ்ருதி ஸ்மிருதிப்யாம் விஹிதாவ்ரதாதயः புனந்தி பாபம் ந லுனந்தி வாசனாம். அனந்த சேவாது நிக்ருந்ததி த்வயீம். இதி பிரபோத்வத் புருஷா பபாஷிரே. அனந்த சேவாது நிக்ருந்ததி த்வயீம். இதி பிரபோத்வத் புருஷா பபாஷிரே. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ஸ்ருதி ஸ்மிருதிப்யாம், வேதங்களிலும் இதிகாச புராணங்களாகிய ஸ்மிருதிகளிலும் விஹிதாக விதிக்கப்பட்டிருக்கின்ற விரத ஆதயக நோன்பு முதலியவைகள் பாபம் புனந்தி பாபங்களை அழிக்கின்றன, வாசனாம் ந லுனந்தி ஆனால் பாபம் செய்யறதில் இருக்கிற வாசனையை அவைகள் அறுப்பதில்லை. அனந்த சேவாத்து இறைவனை வழிபடுவது, த்வயீம் இரண்டையும், பாபம் அதனை செய்யும் ஆசை தூண்டுதல் இரண்டையுமே, நிக்ருந்ததி வேறறுக்கிறது, இதி பிரபோ என்று பெருமானே, த்வத் புருஷாக உங்களுடைய தூதர்கள், பபாஷிரே சொன்னார்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ஸ்ருதி ஸ்மிருதிப்யாம் விஹிதாவ்ரதாதயः புனந்தி பாபம் ந லுனந்தி வாசனாம். அனந்த சேவாது நிக்ருந்ததி த்வயீம். இதி பிரபோத்வத் புருஷா பபாஷிரே. பொதுவாக நமக்கு நிறைய கஷ்டங்கள் வரபோது நம்ம ஏதோ முன் ஜென்மத்தில் பண்ணின பாவம், அதோட விளைவு தான் நம்ம இப்போ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தோன்றுறது சகஜம். அப்படி தோன்ற போது நம்ம இதுக்கு என்ன விதமான பிராயச்சித்தங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டு செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அந்த மாதிரி இந்தந்த பாவங்களுக்கு இன்னென்ன மாதிரி பிராயச்சித்தம் அப்படின்னு ஸ்ருதி அப்படிங்கிற வேதங்கள்லையும், ஸ்மிருதின்னு சொல்கிறோம் இல்லையா, இதிகாச புராணங்கள், அதை தவிர தர்மசாஸ்திரங்கள், இது எல்லாத்துலேயுமே எந்த பாவத்துக்கு என்ன பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன விரதங்கள் பண்ணணும், என்ன நோன்பு நோக்கணும், வேறு என்ன மாதிரி என்ன செய்யணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பா. இந்த செயல், இந்த பிராயச்சித்தங்கள்லாம் ஒரு மனிதன் செய்த பாவங்களை அழித்து அவனை தூய்மைப்படுத்துவதற்காக விதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த விரதங்கள் எல்லாம் பாவங்களை அழிக்கின்றன, பாவங்களை செய்ய தூண்டுகின்ற வாசனையை அறுப்பதில்லை. இதான் ரொம்ப முக்கியம். அதாவது இது வரைக்கும் பண்ண பாவம் சரியாக போய்டுறது, ஆனால் அதுக்கப்புறம் இருக்கிற ஆயுசில் அந்த பாவமோ அல்லது அந்த மாதிரி வேறு பாவமோ அவன் செய்யாமல் இருக்கிற மாதிரி அவனோட அந்த சுபாவம் இருக்கு இல்லையா, அந்த சுபாவம் எப்படி வந்திருக்கு அவனுக்கு, ஜென்மாந்திர வாசனை, அந்த வாசனையோ அழிக்கிறதில்ல. ஆனால் அதை எதனால் மட்டும் அழிக்க முடியும்னா அனந்த சேவா, அதாவது
பகவானோட சேவை மட்டுமே பாபங்கள் வாசனைகள் இரண்டையும் வேதரிக்கின்றன. பகவானே, இப்படி உங்களுடைய தூதர்கள் யமபட்டர்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள் என்று பட்டதிரி கூறுகிறார்.